வணக்கம் பிரியமான மக்களே, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இடத்துல வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள் எல்லாமே நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட முடியும். உங்களுடைய அழுகை சந்தோஷமானதாக, உங்களுடைய துக்கம் தேவனுடைய பதில்களாக, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் முழுமையாக இந்த மாற்ற வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? கவனிங்க மக்கள், இந்த நேரம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யார் உங்க பிரச்சனை குறித்து புலம்பிட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் குறித்து அழுத்திட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய விதி, இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படியாக தான் இருக்க வேண்டும், இப்படியாக நான் இறக்க போறேன் என்று யாரெல்லாம் நீங்க யோசித்து இருக்கீங்களோ, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக யாரெல்லாம் நீங்க இந்த தலை ஊனி குறுகி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவிலே தூக்கம் இல்லாதவராய் இந்த அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அப்படியே நீங்க இந்த கஷ்டப்பட்டு உறங்க முயற்சித்தாலும் பல சூழ்நிலைகள் வித்தம் கெட்ட கனவுகள், நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையினுடைய சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து இன்று முற்றிலும் இழந்த ஒருவராய் இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும் தவிப்புடையவராய், எல்லாவற்றிலும் வலியும் வேதனை உடையவராய் உங்களுடைய வாழ்க்கையின் இயல்பு மாறிச்சு. இனியும் அந்த இயல்பானது உங்களுக்குள்ளாக இல்லை. நீங்கள் இயல்பை தாண்டினவராய் உங்களுடைய வாழ்க்கையை வெளி வேஷங்களிலே இந்த வாழ்கிற ஒருவராய் மாறிட்டீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையானவராய் இருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா அவருக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? ஆசு, நீங்க எதை குறித்து பேசுறீங்க? ஏன்னா இயேசு ஆண்டவர் என்று எல்லோரும் நீங்க விசுவாசிக்கிறீங்க. அவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீங்க. அவர் கூடாதவைகளை செய்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறீங்க. ஆனா அந்த தேவனிடத்திலே உங்களுடைய வழக்கானதை இந்த கொண்டு செல்கிறீர்களா? அந்த தேவனிடத்திலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? அவர் முடியாததை முடியக்கூடியதாய் மாற்ற நீங்கள் வாய்ப்பு தருகிறீர்களா? இந்த கேள்வியை தான் நீங்க எல்லோருமே யோசிக்கணும். இப்படியாக தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு மாதமாய் உங்களோடு கூட நான் நீதியை தேவன் சரி செய்கிறவராய் இந்த இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருந்தேன். உங்க எல்லோருடைய விண்ணப்பங்கள் ஆயத்தமாக்கப்பட்டதா இந்த இருக்கிறது. ஆமக்களே, உங்க எல்லோருடைய விண்ணப்பங்களும் தயார்படுத்தப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தினுடைய போதகர் ஒருவர் இந்த நேரம் தன்னை தயார்படுத்திட்டு இருக்க. அவர் உங்க எல்லா விண்ணப்பங்களையும் இந்த எடுத்து சாலமோன் மண்டபத்திற்கு, சாலமோன் மண்டபத்தில் ஏறக்குறைய 10,000 பிஷப்புகளும் பாஸ்டர்களும் அவர்களுடைய மனைவிகளோடும் சேர்ந்து ஒரே விசுவாசத்தினுடைய ஆவியை தேவன் நோக்கி கூக்குரல் செய்ய உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆயத்தமாக்கப்பட்டதா இருக்கிறது. எந்த போதகர் அவர் உங்களுடைய விண்ணப்பங்களை தயார்படுத்தி கொண்டு செல்ல தன்னை ஆயத்தமாக்கினவராக இருக்கிறார். நீங்கள் அவரை இதில் பார்க்க முடியாது. சின்ன வீடியோ பாருங்க போதே. This is Pastor Sam from India. We will be participating in this worldwide cry out at the Temple of Solomon with all the bishops and pastors this Sunday, 3rd of August. May God bless you all. மிக சரியாகும். இந்த போதகர் தான் உங்களுடைய விண்ணப்பங்களை இதில் எடுத்து செல்ல போகிறார். சாலமோன் மண்டபத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் பீடத்தின் மீது அர்ப்பணிக்கப்பட போகிறது. தேவன் அவர் வார்த்தையை சொன்னார், இந்த இடத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு நான் கவனமாய் செவி கொடுக்கிறவனாய் இருப்பேன். என்னுடைய கண்கள் இந்த இடத்தின் மீதா இந்த இருக்கும். உங்களுடைய விண்ணப்பங்கள் பதிலளிக்கப்பட்டது. மக்களே, விசுவாசத்திலே உங்களுடைய விண்ணப்பங்கள் சாலமோன் மண்டபத்திற்கு செல்வதற்கு முன்பாக சில மக்கள் ஏற்கனவே தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டது போல நீங்களும் அடுத்த சாட்சிகளாய் தேவனுடைய பெயர் மகிமைப்படும்படியாக உயர்த்தப்படுவீர்கள். எனவேதான் இந்த விசுவாசத்திலே உங்களுடைய விண்ணப்பங்கள் சாலமோன் மண்டபத்திலே இந்த வைக்கப்பட்டு ஜெபிக்கப்பட போகிற அதே விசுவாசத்தினாவில் நீங்களும் நாளை காலை 9:30 மணிக்கும் எங்களுடைய இந்த இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த மிக சிறப்பான விசுவாசத்தினுடைய கூக்குரலில் நாம் ஒன்றிணைய போகிறோம். தேவன் உங்களுக்கான பதில் இந்த கொடுக்க. தொடர்ந்து நான் பேசுறதுக்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள். மீண்டுமாய் இணைந்திருக்கலாம். நான் நினைச்சேன் நான் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தர் அப்படின்னு. சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயை போலவே ஹேரி சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டேன். இயல்பான தாடையை விட ரொம்ப ரொம்ப சின்ன தாடையாக எனக்கு இருக்கும். அதனுடைய பேர் மைக்ரோதானியா. இயல்பான ஒருத்தருக்கு நாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. என்னுடைய நாக்கு கொஞ்சம் உள்தள்ளி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய உள்நாக்கு மேலே தூக்கி இருக்கும். இது எல்லாமே என்னுடைய சூழ்நிலையை ரொம்ப மோசமாக்குச்சு.
என்னை வழக்கமாக எந்த இடத்துக்கு டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்களோ நான் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான நோயோடு பிறந்தவங்க பல பேர் கிடையாது, 100ல் 2 பேர் வேணா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த சிகிச்சையில் என்னுடைய கழுத்து கீழே 2 ராடு மாட்டப்பட்டது. என்னுடைய அப்பா கையில் மருத்துவர் ஒரு கீயாண்டு கொடுத்துருப்பார். அந்த கீயை வச்சு என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சதையில் திருப்பணும் ஒரு நாளும். இப்படி தான் வழக்கமாக நடக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கும். ஏன்னா என்னுடைய 2 தாடையும் அந்த ராடு முன்னோக்கி கொண்டு போகும். அது எனக்கு மிகவும் வலி ஏற்படுத்தும். இதோ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கழுத்து கீழே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ராடை பாருங்கள். இது சரியாக என்னுடைய கழுத்து கீழே இருக்கக்கூடிய தாடையில் பொருத்தப்பட்டிருக்கு. நான் குழந்தையிலேருந்து இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் வித்தியாசமாக பிறந்திருக்கேன் போல இந்த உலகத்தில். நான் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் நான் நினச்சேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் காலம் கடந்து போகிற தருணத்தில் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். என்னை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் என்னை வித்தியாசமாக பார்த்ததை நான் பார்த்தேன். ஒரு மூலையில் நின்று என்னை பற்றி ஏதாவது ஓதிட்டு இருப்பாங்க, அதை நான் கேட்டிருக்கேன். மக்கள் என்னுடைய உடம்பினுடைய நிலையை பற்றி தான் பார்க்குறாங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னும் போது என்னால் அதை தவிர்க்கவே முடியல. நான் ஒரு சில தருணங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னுடைய முடியை அதிகமாக வளர்க்க, என்னுடைய 2 காதையும் மறைக்க. என்னுடைய கிளாஸில் வரலாறை பற்றிய பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உயிர் வாழ, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஊனமாக பிறந்த எல்லா குழந்தையும் பலி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே என்னுடைய மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. எப்போ இந்த வார்த்தையை கேட்டனும் மிகவும் என்னுடைய மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் இதை கூட என்னுடைய கிளாஸில் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளாஸில் இருந்த நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை பற்றி பேசியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க பேசும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாது, வெறும் கீழே குனிஞ்சு டெஸ்கில் தலையை வச்சு நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை. சொல்லாமலேயே நான் வெறும் தலையை கீழே தொங்க போட்டு நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவேன். இது நடந்த பிற்பாடு நான் கேள்விப்பட்ட என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த செய்தியினுடைய தாக்கம் என்னுடைய இருதயத்தில் மிகப்பெரிய வழியை கொண்டு வந்துச்சு. நான் வளர்ந்த அந்த தருணங்களை, நான் படித்த அந்த ஸ்கூலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறத, அவங்க முத்தம் கொடுப்பதை, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது கூட எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்குள்ள இந்த சுய சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னால் ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக கூட போக முடியல. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பல முறை என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி படைச்சார், எதனால படைச்சார்? எனக்கு இந்த சக்தி இருந்தா நான் எங்கள் அம்மாவுடைய கருவுக்கு போய் மறுபடியும் ஒரு புதிய பையனாக பிறந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த துக்கம் தான், இந்த தாழ்வு மனப்பான்மை தான், இந்த பயம்தான் எனக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. இந்த தாழ்வு மனப்பான்மையோடு தான் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த இந்த அழைப்புதலை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அப்பா ஏற்கனவே யூனிவர்சல் ஆலயத்திற்கு சில மாதங்களாக போய்கிட்டு இருந்தார். நான் முதல் முறையாக என்னுடைய காலை யூனிவர்சல் ஆலயத்தில் வைக்கும் போது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் ஏற்பட்டுச்சு. நான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பதை ரொம்ப அதிகமாக உணர்ந்தேன். எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு செல்லணும், கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பம், ஆசை எனக்குள்ள அதிகமாக வந்துச்சு. சரியா புதன்கிழமையில் நான் கேட்ட வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. விசுவாசத்தினால தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கிறவர் ரட்சிக்கப்படுவார். இதை கேட்ட பிற்பாடு நான் முடிவெடுத்தேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். தேவனோடு உடன்படிக்கை அங்கே செஞ்சேன். தண்ணீர்லேருந்து வெளியே வந்த பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியை தேட ஆரம்பித்தேன். அழுத்தம், போராட்டம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிசாசு அந்த நேரங்களில் வார்த்தையை பேசினா, உன்னால் பெற முடியாது, கைவிடு. எனக்கு ஒரு நேரங்களில் ஞாபகம் வந்துச்சு, பிஷப் மசைதோடைய சிடி என்கிட்ட இருந்துச்சு. அது 2009 கொடுக்கப்பட்ட சிடி. ஆலயத்தில் இது எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. என்னுடைய அப்பா தான் இதை சிடி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் இதை கேட்க தொடங்கினேன். பிஷப் மசைதோ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் ஜெபத்தை ஆரம்பித்து இப்படி சொன்னார், என் ஆண்டவரை என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொன்னார். அவர் இப்படியே சொன்னார், உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மட்டுமே என் தகப்பனே, என்னுடைய தகப்பனே என்று சொல்லுவாங்கன்னு சொன்னார். நான் அந்த நேரம் என்ன பார்த்து நினச்சேன், என்னால் உங்களை கூப்பிடவே முடியல, எப்படியாக நான் உங்களை தகப்பனேன்னு கூப்பிட முடியும்? நான் இருந்த அந்த நேரம் வீடு, என்னுடைய வீட்டில் பீடமானது இல்லை.
நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய அதே மெத்தையை நான் என்னுடைய பீடமா மாத்தி கொண்டேன். அதே இடத்துல முழங்கால் பண்ணிக்கிட்டு நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னுடைய நேர்மைத்தன்மை, என்னுடைய உண்மையை அங்க பார்த்தார். அந்த கூட்டத்துல பிஷப் மசைது சொன்னார், பரிசுத்தாவியை பெறுங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துச்சு. அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஊற்று, மிகப்பெரிய நிம்மதி. எனக்கு தெரியும், அது சாதாரணமான ஒரு உணர்ச்சி அல்ல, அது பரிசுத்தாவினுடைய ஊற்று எனக்குள்ள ஊற்றப்பட்டது. அந்த நேரம் சமாதானம், சந்தோஷம், உறுதி. தேவன் என்னோடு இருக்கிறார்ன்ற வெறும் வார்த்தை கிடையாது, அந்த உறுதி எனக்குள்ள இருந்துச்சு. அவர் என்னுடைய தகப்பன் ஆயிட்டார். என்னுடைய தகப்பனை பத்தி எல்லார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற ஒரு ஆசை. பல வருஷத்துக்கு முன்னாடி காயல் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் தான் இருக்கிறதுலேயே மிகவும் அசிங்கமான ஒருத்தன். ஆனா நான் இப்ப என்ன பார்க்கும்போது கண்ணாடியில நான் தான் ரொம்ப அழகானவன் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கண்ணாடியில பார்க்கும்போது, வா, நான் தான் இருக்கிறதுல ரொம்ப அழகா இருக்கேன், எல்லாத்துலயும் சாதிக்க போறேன். இந்த தருணங்களில் தான் என்னுடைய வாழ்க்கை உண்மையாகவே முழுமையடையணும். நான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பெறணும்னு நினச்சேன். நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னுடைய வெளிப்புற வாழ்க்கையை குணமாக்கணும்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சரியான வயசில் இருக்கேன். என்னுடைய வயசு 27 வயசு. நான் சரியான வயசில் இருக்கேன், எனக்கு ஒரு பதிலை கொடுங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் காதல் வாழ்க்கையை பற்றி பேச தொடங்கும் போது அவங்க இப்படி சொல்லுவாங்க, காயல் யாரையும் சந்திச்சதே கிடையாது, பேசினதே கிடையாது, காயல் யாருக்குமே முத்தம் கொடுத்தது கிடையாது, யார் இடத்துல சந்திப்பதில் ஏற்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்குள்ளே இப்போ பரிசுத்த ஆவி இருக்கேன். என் வெளிப்புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நான் மாற்றிக்கொள்ளணும்னு விரும்பினேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாகவே ஒரு அன்பின்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என் முழு பலத்தோடு முன்னோக்கி போனேன். தேவன் என்கிட்ட என்ன கேட்டாரோ அதை அனைத்தையும் நான் செஞ்சேன். எனக்குள்ள ஒரு உறுதி துவங்கினது. தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். எனக்கு தெரியாது இது எப்போ நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுது, எந்த இடத்துல இருக்க போகுது. எனக்கு தெரியும், பதில் உறுதியாக வரும். இதில் கண்டிப்பாக தேவனுடைய கரத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய ஆலயத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. எனக்கு அவங்கள யூத் குரூப் மூலமாக தெரியும். நாங்கள் 2 பேருமே அந்த குரூப்பில் இருந்தோம். அவங்கள நான் ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கவனித்த அந்த விஷயத்தில் நான் பார்த்தேன், இவங்க உண்மையாகவே விசுவாசத்தினுடைய பெண்மணி. அந்த நேரம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பெண்ணுக்கு போய் ஏன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் இந்த மாதிரியா யோசித்தேன், எனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சதா, நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாளே அவங்களுடைய ஃப்ரெண்டை போய் நான் பார்க்க போனேன். அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு. அவங்க அசிஸ்டன்ட் லூயிஸா அவங்களுடைய பேர். நான் அவங்க கேட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா, இந்த சாக்லேட்டை கொண்டு போய் அது அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா. நான் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. இது 2 வாரம் கழித்து பியாங்கா என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் 2 பேருமே 3 வாரமாக பேசிகிட்டு இருந்தோம். அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு கொண்டும் டேட்டிங் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கப்புறமா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய போராட்டம் வந்தது. பியாங்காவுடைய குடும்பத்தார் இப்படி வந்து சொன்னாங்க, நான் ஒருபோதும் பியாங்காவை அனுமதிக்க மாட்டேன், அவள் உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இவன் ஏதாவது செய்வன் ஏதாவது பண்ணுறானா, அழகாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு பியாங்கா இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட, அதுவும் காயல் கூட, எப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சுருப்பான். இந்த எல்லா போராட்ட காலத்துலையும் நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து பீடத்து மேலே தியாகம் செய்ய போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னுடைய பொருத்தனையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் 11 மாதம் நாங்கள் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிற்பாடு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா திருமணம் எங்கள் 2 பேருக்கும் நடந்தது. எனக்கு இப்படியாக வரணும்னு எதிர்பார்த்த கணவரா அவர் இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரொம்ப அழகான ஒரு ஆணா இருந்தாரு. அவர் எனக்கு மரியாதை கொடுக்கறாரு, ஒரு இளவரசியை போல என்ன நடத்துறாரு. இவர் உண்மையாகவே யாரா இருக்காருன்னு தேவன் என்ன பார்க்க வச்சாரு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நன்மைகள், அவர் தேவனுடைய மனுஷனா இருக்காரு, அவருடைய விடாமுயற்சி. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாங்க அப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் டேட்டிங்ல இருந்தோம், அப்புறம் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை. எங்கள் திருமணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. மிகுந்த சமாதானம் இருந்துச்சு. நான் தான் அவளுடைய முதல் ஆண் காதலன், அவள் தான் என்னுடைய முதல் பெண் காதலி. நான் முத்தமிட்ட முதல் பெண்ணும் அவள் தான். நான் முத்தம் கொடுக்க போகிற கடைசி பெண்ணும் அவளை தான் இருப்பான். தேவன் எதையும் கால தாமதப்படுத்தலை. ஆண்டவர் ஒரு சரியான பெண்ணை எனக்காக தயார் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நீதியை செஞ்சிருக்கார். அவர் ஒருத்தர் மட்டும்தான். நல்லது மக்களே. ஸோ நீங்க இந்த நேரம் கேட்ட இந்த வார்த்தை போல எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகளை
தேவன் இந்த இடத்துல விரும்புகிற பிரகாரம் இல்லாமல் ஒரு அழிவின் பாதையில் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக சரியா நீங்க சாட்சியில பார்த்த இந்த நபர், இவர் பிறக்கும் பொழுது இப்படியாக நான் பிறக்க விரும்புறேன்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டி பிறக்கல. அவருடைய சரீரத்திலே சில குறைபாடுகளை உடையவராய் அவர் இந்த இடத்துல பிறந்தார். அது அவருடைய தவறா? அவருடைய பெற்றோர்களுடைய தவறா? நிச்சயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே இது இப்படியானதா இந்த இடத்துல நடந்தது. சரியா இல்லைங்களா? ஒரு மனுஷன் குருடனாய் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் இப்படியான ஒரு கேள்வி கேட்டாங்க. இயேசுவை, இவன் குருடனாய் பிறந்ததற்கான காரணம் இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? அந்த நேரம் இயேசுடைய பதில் என்னவாக இருந்தது? உங்க எல்லாருக்குமே தெரியும். யோசிங்க. இவன் செய்த பாவம், பெற்றோர் செய்த பாவம் இயேசு குறை சொன்னாரா? இல்லை. இயேசு அந்த நேரம் சூழ்நிலையை பயன்படுத்தினார். அவர் சொன்னார், இது இவனுடைய பாவம் அல்ல, இவன் பெற்றோருடைய பாவம் அல்ல, தேவனுடைய நாம் மகிமைப்படும் பொருட்டை இவன் இப்படியாக இந்த பிறந்தார். சரியா இல்லைங்களா மகளே? இதுதான் தேவன் மிக சரியாய் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த நிரூபிக்க விரும்புகிறார். உங்க சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையின் கடினங்கள், போராட்டங்கள், ஏமாற்றம் எதுவாக இருந்தாலும் அது உங்க வாழ்க்கை அழிப்பதற்காக அல்ல. அந்த சூழ்நிலையை தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இந்த மாற்ற விரும்புகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக நீங்க பார்த்த இந்த சாட்சி தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துகிறதா இல்லையா? இவருடைய வாழ்க்கை அழிவை நோக்கி, சாபத்தை நோக்கி பிசாசியோரது வாழ்க்கையை அழிக்க பல திட்டங்கள் இந்த வகுத்தான். யோசனைகள் மூலமாய் சிந்தனைகளை இந்த கொடுத்தான். ஆனா தேவனோடு இவர் தன் விசுவாசத்தை இணைத்துக் கொண்டவராய் இன்று அதே நபர்தான். அதே பிரச்சனையானது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இந்த இருக்கிறார். நான் சொல்றேன் சரிங்களா? தேவனோடு கூட தன்னுடைய விசுவாசத்திலே பலனாய் நகருகிறவராய், அவரை நோக்கி இந்த உயர்கிறவராய், அவருடைய பெயரை உயர்த்துகிறவராய் இந்த இருக்கிறார். உங்க வாழ்க்கை சூழலை என்னவாக இருந்தாலும் அது உங்கள் அழிக்கல. உங்க வாழ்க்கை தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கை தேவன் அதிகமான பதிலாய் இந்த மாற்ற விரும்புகிறார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா மக்களே? நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த நம்பிக்கையை செயல் எடுத்து வைக்கிறீங்களா? தேவன் செயலை பார்க்க விரும்புகிறார். இந்த நேரம் இன்னொரு அற்புதமான சாட்சி. இந்த நபர் நம்பினது மட்டுமல்ல, தன்னுடைய செயலையும் எடுத்து வைத்தார். அந்த செயல் என்ன? இவருக்கு தேவன் கொடுத்த பதிலானது என்ன? நீங்கள் இந்த பாருங்க. விசுவாசத்திலே நாம் மீண்டும் இணைவோம். இந்த ஜெபத்தை உங்களோடு சேர்ந்து செய்யும்படியாக. எனவே நீங்க விரும்புறீங்களா? உங்களுடைய வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளவும், இல்ல ஒரு பாட்டில் தண்ணீரானது ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். தேவன் வல்லமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். வணக்கம், என் பேர் டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே யூனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே, அதுவும் சரியாக நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி, என்ன தேவனுடைய ஒருத்தங்களாக, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களாக தான் என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்தளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் இன்னொரு மதமாவோ, இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு எனக்குள்ள கோபம் உண்டாக்குனது. எனக்குள்ள அந்தளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வெறுத்துட்டேன் அந்த அந்த நேரத்தில் என்ன செய்கிறது, எதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல உணர்ந்தேன்.
ஆனா இது எல்லாமே என் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் போது நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமோ இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியோ இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியா இருக்கும்போது நைட்ல தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியா தூக்கம் வராது. நான் தனிமையா உணர்வேன். யாருக்கூடயும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பேசுற விருப்பம் வராது. தொடக்கத்துல இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்க கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க வீட்டில் இருக்கணும், எங்க வீட்டில் எங்க அம்மா கிட்ட பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாம எப்பவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினான். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருந்தாரோ, ஆனா கோலியாத் வந்து பெருசா இருந்தார். ஆனா தேவன் அவரோடு இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தரா இருந்தாருன்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில நான் கடந்து போற ஒரு விஷயம் ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்னை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனா நான் நம்புறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால் இது ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்ப நான் முடிவெடுத்தேன், தேவனே இந்த விஷயத்தை நான் ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில கோலியாத்த போல இருக்க அநீதியை நான் ஏத்துக்க போறதில்லை. சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற ஒருத்தனா இருந்து வார்த்தையை கேட்டுட்டு, ஆனா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில உண்மையாகாம நீங்க சொன்ன வார்த்தை இல்லாம இருக்கிறத நான் ஏத்துக்க போறதில்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது நானே முதல்ல அநீதியில இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா அநீதியில இருக்கேன்னா எப்படி தேவன் கிட்ட போய் நீதியை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்தது. அப்போ நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்ததோ அது எல்லாத்தையுமே மாத்த ஆரம்பிச்சேன். அப்பதான் தேவன் கிட்ட போய் என்னால நீதியை கேட்க முடியும். அதனால நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன் கிட்ட இப்போ நான் நீதியா மாறிஇருக்கேன். எனக்கான நீதியை நீங்க தாங்கன்னு அவர்கிட்ட கேட்க. அன்னையில இருந்து நான் சொன்னேன் தேவன் கிட்ட, தேவன் இன்னையில இருந்து எதெல்லாம் நீங்க என்கிட்ட மாத்தணும்னு விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாத்த தொடங்க போறேன். எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையின் இல்லையோ எல்லாத்தையுமே நான் கைவிட போறேன். முழுமையா நான் என்னையே ஒரு தியாகமா செய்ய போறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில இனிமேலும் நான் ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நான் முடிவெடுத்தேன். என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்களை விட்டு போறதோ, அவங்க திருப்பியும் என்கிட்ட வந்து ஏன் எங்ககிட்ட பேச மாட்டேற, ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்டேற, நிறைய விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் எனக்குள்ள வர நினைச்சாங்க. சில நேரத்துல நானே வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு, திருப்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன் கிட்ட பலனை கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அந்த வாழ்க்கையில வாழக்கூடாது, இதுக்கு மேலே அந்த அநீதியான வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதில்லை அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்தை தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன், ஆவிக்குரிய விதத்துல என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தினேன். அப்ப நான் தேவன் கிட்ட இதை தான் நான் அறிக்கையிட்டேன். உண்மையாவே நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லலை. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்க எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அநீதியை ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில தேவன் நீதி செய்யணும்னா அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டக்கமா தேவன் கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன காட்ட போறீங்களோ அதையும் நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நான் சொல்லி முடிச்சிருக்கமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னாரு, இப்ப நீங்க எதுவுமே பேச தேவையில்லை, தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மீதா வர செய்வார்னு சொன்னாரு. அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியா இல்லை, ஆனா ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்காருன்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலேயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள கொடுத்தாரு. இதுக்கு மேலேயும் நான் மன அழுத்தத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சமாதானம் இல்லாம நண்பர்களை தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக இல்ல ஒரு நிம்மதிக்காக நண்பர்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற உறுதியை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எது அநீதியா இருந்ததோ அந்த அநீதியை நீதியா மாற்றினா தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில இருக்கு. தேவன்
அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமா எனக்கு நீதியை செஞ்சிருக்கு. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க சர்வ வல்லமையான தேவனே, கூடாதவைகள் ஒன்றும் இந்த இடத்தில் இல்லையே. என் தேவனை, உம்மால் முடியாதது ஏதேனும் இந்த இடத்தில் இருக்கிறதா? நிச்சயம் கிடையாது. சகலத்தையும் செய்ய வல்லமை படைக்க தேவனாய் நீர் இந்த இடத்தில் இருக்கிறீரே. இதோ இந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய வலிகள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். இந்த நேரம் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இனியும் இப்படியாய் நான் வாழ விரும்பவில்லை, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று வழக்கை உம்முடைய கைகளுக்கு கொண்டு வருகிறாரோ, நீர் உதவி செய்யும் என் தேவனே. இந்த நபருடைய வாழ்க்கையானதை மாற்றுவீராக. எல்லா சாபங்கள், எல்லா அசுத்தங்கள், எல்லா இருளின் வேலைகள் இந்த தேவனே ஆண்டவராக இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து கடிந்து கட்டுகிறேன். இவருடைய வாழ்க்கை உமக்கான உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இந்த திரும்பட்டும். இவருடைய வாழ்க்கை, வழி, செயல் எல்லாமே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இதோ யாரெல்லாம் இந்த இடத்துல வியாதி உள்ளவராய் இருக்கிறாரோ, யாரெல்லாம் பலகீனமானவராய் தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன செய்வது என்று வழி தெரியாத குழப்பத்தில் இருக்கிறாரோ, இவருடைய பார்வை திறக்கப்படட்டும், புரிந்து கொள்ளுதல் திறக்கப்படட்டும், சரீரத்தில் உங்களுடைய பலன் நுழையட்டும். என் தேவனை, எல்லா வியாதிகள் நீக்கப்பட்டு ஆரோக்கியத்தை பெறட்டும். இவர் கரங்களில் வைத்திருக்கிற தண்ணீரோடு சேர்ந்து உம்முடைய அக்கினியை இந்த இடத்தில் வைக்க கேட்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து இவரும் இவருடைய குடும்பத்தாரும் குடிக்கும் பொழுது உம்முடைய வல்லமையிலிருந்து இந்த இடத்தில் குடிப்பார்கள். குணமாக்கல், ஆசீர்வாதங்கள், பதில்கள் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறதாய் எழும்பும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட தயாராக இருக்கிறது. நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தின் கூக்குரலில் எங்களோடு கூட இந்த இணைந்தீர்கள் மக்களே. தேவன் அவருடைய பதிலை உங்களுக்கானதா இந்த கொடுக்க தன்னை தயார்படுத்தினவரா இருக்கிறார். ஒன்றிணையலாம், தேவனுடைய சாட்சியாய் மாறுவதற்கு. இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள். பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினம் உள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக, ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது, பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது. ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான்? அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பின பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது.
அவர்கள் தங்களுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது.